தமிழகத்தில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் அதிமுக, திமுக, அமமுக, மக்கள் நீதி மய்யம் மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு இடையே 5 முனை போட்டி உருவாகியிருக்கிறது. தொகுதி வாரிய கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் தனித்தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் வேணுகோபாலும், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக கே. ஜெயக்குமாரும், அமமுக சார்பில் பொன் ராஜாவும் களம் இறங்குகின்றனர். காஞ்சிபுரம் தனித்தொகுதியில் அதிமுக சார்பில் மரகதம் குமரவேல் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி சார்பில் ஜி. செல்வம் போட்டியிடுகிறார். அமமுக சார்பில் முனுசாமி போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் கே. பி. முனுசாமி போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏ. செல்லக்குமார் போட்டியிடுகிறார். அமமுக சார்பில் ச. கணேசகுமார் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் எஸ். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி சார்பில் என். அண்ணாதுரை போட்டியிடுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஞானசேகர் போட்டியிடுகிறார். ஆரணி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் செஞ்சி வே. ஏழுமலை போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் எம். கே. விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஜி. செந்தமிழன் போட்டியிடுகிறார். சேலம் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் கே. ஆர். எஸ். சரவணன் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி சார்பில் எஸ். ஆர். பார்த்திபன் போட்டியிடுகிறார். அமமுக சார்பில் செல்வம் போட்டியிடுகிறார். நாமக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக பி. காளியப்பனும், திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஏ. கே. பி. சின்ராஜும், அமமுக சார்பில் சாமிநாதனும் போட்டியிடுகின்றனர். ஈரோடு தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக வெங்கு ஜி. மணிமாறனும், திமுக கூட்டணியில் மதிமுக சார்பாக ஏ. கணேசமூர்த்தியும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக செந்தில்குமாரும் களம் இறங்கியுள்ளனர். திருப்பூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக எம். எஸ். எம். ஆனந்தன் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கே. சுப்புராயன் போட்டியிடுகிறார். அமமுக சார்பில் செல்வம் போட்டியிடுகிறார். நீலகிரி தனித்தொகுதியில் அதிமுக சார்பில் எம். தியாகராஜனும், திமுக சார்பில் ஆர். ராசாவும், அமமுக சார்பில் ராமசாமியும் போட்டியிடுகின்றனர். பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் சி. மகேந்திரனும், திமுக சார்பில் கு. சண்முகசுந்தரமும், அமமுக சார்பில் முத்துக்குமாரும் போட்டியிடுகின்றனர். கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் தம்பிதுரையும், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் எஸ். ஜோதிமணியும், அமமுக சார்பில் தங்கவேலும் போட்டியிடுகின்றனர். பெரம்பலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் என். ஆர். சிவபதி போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பச்சமுத்து போட்டியிடுகிறார். அமமுக சார்பில் ராஜசேகரன் போட்டியிடுகிறார். சிதம்பரம் தனித்தொகுதியில் அதிமுக சார்பில் பொ. சந்திரசேகர் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். அமமுக சார்பில் இளவரசன் போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக எஸ். ஆசைமணி போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி சார்பாக சே. ராமலிங்கம் போட்டியிடுகிறார். அமமுக சார்பாக செந்தமிழன் போட்டியிடுகிறார். நாகப்பட்டினம் தனித்தொகுதியில் அதிமுக சார்பில் தாழை மா. சரவணனும், திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக எம். செல்வராசுவும், அமமுக சார்பில் செங்கொடியும் போட்டியிடுகின்றனர். மதுரை தொகுதியில் அதிமுக சார்பில் வி. பி. ஆர். ராஜசத்தியனும், திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரான சு. வெங்கடேசனும், அமமுக சார்பில் டேவிட் அண்ணாதுரையும் போட்டியிடுகின்றனர். தேனி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் ப. ரவீந்திரநாத் குமாரும், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வனும் போட்டியிடுகின்றனர். சென்னை தெற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் ஜே. ஜெயவர்த்தனும், திமுக கூட்டணி சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியனும், அமமுக சார்பில் இசக்கி சுப்பையாவும் போட்டியிடுகின்றனர். திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக சார்பில் பி. எச். மனோஜ் பாண்டியனும், திமுக சார்பில் ஞான திரவியமும், அமமுக சார்பில் எஸ். மைக்கேல் ராயப்பனும் போட்டியிடுகின்றனர். மத்திய சென்னை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளரான சாம் பால் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியின் தயாநிதி மாறனும், எஸ்.டி.பி.ஐ கட்சியின் தெஹலான் பாகவியும் போட்டியிடுகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளரான ஆ. வைத்தியலிங்கமும், திமுக கூட்டணி வேட்பாளர் ஆர். பாலுவும், அமமுக சார்பில் தாம்பரம் நாராயணனும் போட்டியிடுகின்றனர். அரக்கோணம் தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளரான ஏ. கே. மூர்த்தியும், திமுக கூட்டணி சார்பாக ஜெகத் ரட்சகனும், அமமுக சார்பில் என். ஜி. பார்த்திபனும் போட்டியிடுகின்றனர்.
வேலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியின் புதிய நீதி கட்சி சார்பாக ஏசி சண்முகமும், திமுக கூட்டணி சார்பாக டிஎம் கதிர் ஆனந்தும், அமமுக சார்பில் கே பாண்டுரங்கனும் போட்டியிடுகின்றனர். தர்மபுரி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பாக அன்புமணி ராமதாசும், திமுக கூட்டணியில் செந்தில்குமாரும், அமமுக சார்பில் பழனியப்பனும் போட்டியிடுகின்றனர். கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பாக எல்.கே. சுதீஷ் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி வேட்பாளராக கௌதம் சிகாமணியும், அமமுக வேட்பாளராக கோமுகி மணியனும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளராக ஜோதிமுத்துவும், திமுக கூட்டணி வேட்பாளராக வேலுச்சாமியும், அமமுக சார்பில் ஜோதிமுருகனும் போட்டியிடுகின்றனர். கடலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளரான ரா. கோவிந்தசாமியும், திமுக கூட்டணி சார்பில் ஆர்.வி.எஸ். ஸ்ரீ ரமேஷும், அமமுக சார்பில் காசி தங்கவேலும் போட்டியிடுகின்றனர். தஞ்சாவூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் என்.ஆர். நடராஜனும், திமுக கூட்டணி சார்பாக எஸ்.எஸ். பழனிமாணிக்கமும், அமமுக சார்பில் முருகேசனும் களம் இறங்கியுள்ளனர். தூத்துக்குடி தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜனும், திமுக கூட்டணி வேட்பாளராக கனிமொழி கருணாநிதியும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மா. புவனேஸ்வரனும் போட்டியிடுகின்றனர். தென்காசி தனித்தொகுதியில் அதிமுக கூட்டணியின் புதிய தமிழகம் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமியும், திமுக கூட்டணியின் தனுஷ் எம். குமாரும், அமமுக சார்பாக பொன்னுத்தாயும் போட்டியிடுகின்றனர். வடசென்னை தொகுதியில் அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளராக ஆர். மோகன்ராஜும், திமுக கூட்டணி வேட்பாளராக கலாநிதி வீராசாமியும், அமமுக வேட்பாளராக சந்தானகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர். திருச்சி தொகுதியில் அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளராக வி. இளங்கோவனும், திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக திருநாவுக்கரசரும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சாருபாலா தொண்டைமானும் போட்டியிடுகின்றனர். ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளராக நயினார் நாகேந்திரனும், திமுக கூட்டணியின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நவாஸ் கனியும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆனந்தும் போட்டியிடுகின்றனர். விழுப்புரம் தனித்தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளராக வடிவேல் ராவணனும், திமுக கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக ரவிக்குமாரும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கணபதியும் போட்டியிடுகின்றனர். கோயமுத்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளரான சி.பி. ராதாகிருஷ்ணனும், திமுக கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரான நடராஜனும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அப்பாதுரையும் போட்டியிடுகின்றனர். சிவகங்கை தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளரான எச். ராஜாவும், திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளரான கார்த்தி சிதம்பரமும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக பாண்டியும் போட்டியிடுகின்றனர். விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளராக அழகர்சாமியும், திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக மாணிக்கம் தாகூரும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பரமசிவ ஐயப்பனும் போட்டியிடுகின்றனர். கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளராக பொன் ராதாகிருஷ்ணனும், திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக ஹெச். வசந்தகுமாரும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக லட்சுமணனும் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி தொகுதியில் என்.ஆர். காங்கிரஸ் கட்சி சார்பில் கே. நாராயணசாமியும், திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கமும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் என். தமிழ்மாறனும் போட்டியிடுகின்றனர்.